La 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 li, la 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 li, la 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 li, la 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 li. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் 92.5% எங்களுக்கு எப்போ ப்ரோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. ஸோ கவுன்சிலிங் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, வென் இஸ் ஆயுஷ் கவுன்சிலிங் 2025 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த வீக்ல ஆக்சுவலா ஸோ செப்டம்பர் லாஸ்ட் வீக் இல்லாட்டி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கிறதுக்கு ரொம்ப அதிக சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா வந்து 24th செப்டம்பர் அன்னைக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கும் அண்ட் தென் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இவங்க இந்த வீக்ல கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ ரவுண்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாம இன்னும் கவுன்சிலிங் ஷெட்யூலுக்காக தான் வெயிட்டிங். ஸோ எப்பனாலுமே இவங்க வந்து ரிலீஸ் பண்ணலாம். இன்னைக்கு நைட் ரிலீஸ் பண்ணலாம், இல்லாட்டி நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம். ஸோ www.tnayuselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. டிஎன் ஹெல்த் வெப்சைட்ல ஆக்சுவலா கொஞ்சம் லேட் அப்டேட் மாதிரி தந்துகிட்டு இருக்காங்க. ஆனா tnayuselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்ல இவங்க வந்து சீக்கிரமா வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றது அண்ட் தென் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் ஃபுல்லா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கூட 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் tnayuselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்ல தான் இவங்க வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ நமக்குமே இப்போ வந்து 92.5% ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து டிஎன் செலெக்ஷன்ல தான் வரும். ஸோ டெய்லியும் போயிட்டு 2 டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க, காலையில் ஒன்ஸ் அண்ட் தென் வந்து ஈவினிங் ஒன்ஸ். ஸோ எப்பனாலுமே இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இப்போதான் வந்து ஈகராக இருக்க டைம் ஸ்டார்ட் ஆக போது கவுன்சிலிங் ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் சீக்கிரமாகவே பண்ணிடுவாங்க ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஆரம்பிச்சாதான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 நடக்கிறதுக்கு கரெக்டான ஷெட்யூல் வந்து இருக்கும். நவம்பர் மந்த்ல உங்களுக்கு வந்து காலேஜ் மேபி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. நவம்பர் மந்த்ல காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கவுன்சிலிங்ல கண்டக்ட் பண்ணி காலேஜஸ் வந்து ஜாயின் பண்ணும். ஸோ 4 ரவுண்டு வந்து நடத்தணும் ஆக்சுவலா. ஒரு ரவுண்டு 1 வீக் அப்படின்னு நினைச்சா கூட ஸோ வந்து எல்லா ரவுண்டுமே ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாம் முடிஞ்சு எப்படி இருந்தாலுமே 10 டேஸ் எடுத்துப்பாங்க ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு. ஸோ நமக்கு வந்து 4 ரவுண்டு இன்னும் பெட்டிங் இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ 4 ரவுண்டுமே கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீக்ல இருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் இவங்க வந்து கவுன்சிலிங்கை ஃபுல்ஃபில் பண்ணி அண்ட் தென் வந்து நவம்பர் மந்த்ல காலேஜ் நவம்பர் மிட்ல இல்லாட்டி நவம்பர் 3rd வீக் அந்த மாதிரி காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து ஆப்வியஸ்லி அதுதான் நிலைமை. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங் ஃபீஸு அண்ட் தென் வந்து நீங்கள் என்ன காலேஜஸ் வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லு இதெல்லாம் நம்ம முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும் ஆக்சுவலா. ஸோ மெம்பர்ஷிப் வீடியோ இருக்கு ஆக்சுவலா. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சித்தாக்கு தனியா என்னென்ன காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அந்த தென் ஆயுர்வேதாக்கு அந்த தென் ஹோமியோபதிக்கு இது 3க்குமே நான் வந்து மெம்பர்ஷிப்ல வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ என்னோட சாய்ஸ் ஃபில் என்னோட ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்க இந்த சாய்ஸ் ஃபில் ப்ரிஃபரன்ஸை நீங்க பார்த்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை காலேஜை பத்தி அப்படின்னா இந்த மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த காலேஜ் ஐடியாஸ் நீங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ நான் ஏற்கனவே எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த காலேஜஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம காலேஜில் இப்போ ரிப்பீட் பண்ணும்போது தான் நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்மக்கிட்ட ஒரிஜினாலிட்டி இருக்கா? ஸோ ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நம்ம போய் அப்ளை பண்ணோம்னா சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் கூட நம்ம போய் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். ஸோ சில பேருக்கு இந்த போனாஃபைட் சர்டிஃபிகேட்லாம் இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ 6th 12th வரைக்கும் படித்த ஸ்கூலில் வந்து நீங்கள் போய் போனாஃபைட் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ். இப்போ வந்து கவுன்சிலிங் ஃபீஸ்ங்கிறதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கவுன்சிலிங்கில் வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ₹5000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஒரு வேலை பிரைவேட் காலேஜஸ்ல இருக்க கவர்மெண்ட் கோட்டா அலாட் ஆயிடுச்சுன்னா சீட் அலாட்மெண்ட் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ₹5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ₹10,000 அமௌண்ட் ரெடி பண்ணுறது இதெல்லாம் நம்ம ப்ரியராக வந்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த டைமுக்கு நம்மளால எல்லாமே வந்து பேமெண்ட் பண்ணி நம்மளால ஈஸியஸ்ட் ப்ராசஸாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ப்ரியராக ப்ரிகாஷனராக இருங்க. கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சாய்ஸ் ஃபில்லின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து
கண்டிப்பா. இந்த கவுன்சிலிங்கே அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல தான் இருக்கு ஆக்சுவலா சொல்லப்போனா. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு. ரேங்க் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட்ல இருக்கவங்கள தான் வந்து கூப்பிடுவாங்க ஆக்சுவலா சொல்லப்போனா. ஸோ சீட் மேட்ரிக்ஸுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்கு? ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்குலாம் நடந்துருச்சு. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரில சீட் இல்லைன்னா, அந்த சீட்ட வந்து ஃபில் பண்ணலைன்னா யாரும் அது அப்படியே ஜெனரலுக்கு வரும் ஆக்சுவலா சொல்லப்போனா. ஸோ ஜெனரலுக்கு வரும்போது எவ்வளோ வந்து சீட் ஒவ்வொரு காலேஜ்லயும் எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். ஸோ சித்தாக்கு எவ்வளோ குடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் காலேஜ்ல, அப்புறம் பிரைவேட் காலேஜஸ்ல சித்தாக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிற 13 பிரைவேட் காலேஜஸ்ல அவங்க எவ்வளோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி தான் ஆயுர்வேதாக்கு, ஹோமியோபதிக்கு எவ்வளோ கம்யூனிட்டி வைஸ் சீட் மேட்ரிக்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அத வச்சு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ அது பார்த்துட்டு நாம வந்து சீட் மேட்ரிக்ஸ் நம்மளோட சாய்ஸ் ஃபில்லா மேஜர் ஓகேங்களா. இதுல காலேஜ் செலக்ஷன் தான் மேஜர். உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் டீட்டெயில்ஸை இப்போ இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து கேதர் பண்ணா மட்டும்தான் நீங்க போய் பெஸ்ட் காலேஜ்ல போய் ஸ்டடி பண்ண முடியும். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நாம வந்து ஆக்சுவலா ஒரு காலேஜ் வந்து ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீ இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போற. ஆக்சுவலா சொல்ல போனா அப்படிதானே. ஸோ வந்து ஒரு பெஸ்ட் காலேஜ் நம்ம சூஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து அவுட் கோயிங் போகும்போது கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு என்ன நாலேஜபிளா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல கொஞ்சம் மத்தவங்கள விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல கொஞ்சம் அதிகமா இருப்போம். நெறைய மார்க் எடுத்துட்டு கொஞ்சம் லோ காலேஜ்ல கிடைக்கிறத விட நெறைய மார்க் இருக்கவங்க ஆக்சுவலா ஒரு பெஸ்ட் காலேஜ் போறதுன்னு நெறைய பேர் ஆசைப்படுவீங்க. அதே மாரி தான் கொஞ்சம் உங்க ப்ரிஃபரன்ஸ் லெவல் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து இந்த மெம்பர்ஷிப் வீடியோவும் ஜாயின் பண்றதா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காலேஜ் லெவல்ல வந்து போட்டிருக்கு. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன்ஸை கேட்டு எல்லாத்தையுமே கேட்டு தான் இந்த காலேஜ் லெவலில் ஒரு ப்ரிஃபரன்ஸ்லாம் போட்டு மேக்ஸிமம் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்க சான்சஸ் இந்த மந்த்ல சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர் நடக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. லீவ் இருந்தாலுமே ஆக்சுவலா சொல்ல போனா இவங்க வந்து நடத்த சான்சஸ் அதிகமா இருக்கு. லாஸ்ட் இயருமே இந்த அக்டோபர் மந்த்ல தான் பீக் டைமா இருந்துச்சு ஃபார் கவுன்சிலிங்க்கு. நமக்கும் இந்த அக்டோபர் மந்த் வந்து நெருங்க போகுது. பார்க்கலாம் சரியா நடக்க போகுது. ஆயுஷ் செலக்ஷன் கமிட்டி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொறுமையா இருங்க. நமக்கு இன்னும் சீக்கிரமா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரவுண்ட் 1க்குரிய கவுன்சிலிங். எல்லாருமே ரவுண்ட் 1க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே வரும். அதுல ரவுண்ட் 1ல என்ன ரிசல்ட் வந்திருக்கு, நமக்கு பிடிச்ச காலேஜ் வந்து கிடைச்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, ஸோ நம்ம இன்னும் காலேஜ் அப்கிரேட் பண்ணணுமா, இல்லை வந்து வெயிட் இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோமா, இல்லை வந்து நல்லா பிட்டோட பெட்டர் காலேஜ் கிடைக்குமா, ரவுண்ட் 2க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்து நாம வந்து பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக சொல்ல போனா. ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மௌலிசங்கர்02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் தட்ஸ் இட். டாடா பை பை.